இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துல சொல்லிக் கொள்கிறேன். இன்றைக்கு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணலாம் என்று நினைக்கிறேன். அநேக நேரங்களில் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது அல்லது ஏதாவது பெரிய காரியத்தை நம்ம செய்ய வேண்டியது இருக்கும்போது நம்ம முதலாவது செய்கிறது, ஓகே, இந்த காரியத்தை நான் இப்படி செய்திருக்கிறேன், இப்படி நம்ம அதே மாதிரி திரும்பவும் செய்தால் நம்ம காரியத்தை ஜெயமாக முடித்து விடலாம் என்று நம்மளுடைய பலத்தில், நம்மளுடைய மூளை பலத்தில், நம்மளுடைய உடல் பலத்தில் அல்லது நம்மளை சுற்றில் இருக்கிற நம்மளுடைய நண்பர்கள், நம்முடைய குடும்பத்தினர் இருக்கிற பலத்தில் நம்ம காரியங்களை செய்ய ஆரம்பிப்போம். அது எல்லாம் வெவ்வேறு டைரக்ஷனில் போய் நம்ம நினச்ச மாதிரி நடக்காமல் போகும்போது ஐயோ என்ன செய்யுதுன்னு சொல்லி பதறி போய் திரும்ப ஜெபித்து கடவுளிடத்தில் வந்து அந்த காரியத்தை நம்ம அவருடைய துணையோடு நம்ம அதுக்கப்புறம் அதை செய்ய ஆரம்பிப்போம். இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. ஆனால் வேதம் நம்ம இடத்துல என்ன சொல்லுகிறது? மத்தேயு 19:26 எல்லாம் தேவனால் எல்லாம் கூடும், என்னால் எதுவும் கூடாது, என்னுடைய பலத்தில் ஒன்றும் கூடாது, எல்லாம் தேவனால் கூடும்னு சொல்லியிருக்குது. இந்த வசனங்களெல்லாம் எத்தனையோ முறை நம்ம படித்திருக்கிறோம். ஆனால் அதை நம்ம எத்தனை முறை நம்மளுடைய பயிற்சி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அதை நம்ம செய்கிறோம் என்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. எல்லாம் வசனங்கள், அநேக வசனங்களை மனப்பாடமாக வச்சு வைத்திருப்போம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாம் அவரால் கூடும், எல்லாவற்றையும் செய்ய அவரால் கூடும், இப்படியெல்லாம் நிறைய வசனங்களை படித்து மனதில் வைத்திருப்போம். ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம தேவனிடத்தில் போகிறது பதிலாக நம்மளுடைய சுய பலத்தில் தான் அநேக நேரங்களில் காரியங்களை செய்வோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரேன் என்னன்னா, உங்கள் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு விடுங்கள், தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை அதிகப்படுத்துங்கள். நம்ம மேலே இருக்கிற சுய நம்பிக்கையை விட்டு தேவன் மேலே நம்பிக்கை வைங்க. ஆனால் உலகத்தினுடைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள், தளர்ந்து போகாதீர்கள், அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆமாம், ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறது என்றால், நான் செய்து விடுவேன் என்கிற சுயத்தின் மேலே சார்ந்திருக்கிற அந்த காரியத்தை விட்டு தேவன் மேலே சார்ந்திருக்கும்போது, தேவன் மேலே நம்மளுடைய நம்பிக்கையை அப்படியே நம்ம மூவ் பண்ணி வைக்கும்போது காரியம் ஜெயமாக முடியும். 2 கொரிந்தியர் 3:5 படிக்கிறேன். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களால் ஏதாகிலும் ஆகும், நான் எதையாவது செஞ்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறதற்கு, யோசிக்கிறதற்கு கூட நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது, என்னுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் தான் எல்லாவற்றையும் என்ன செய்து முடிக்க முடியும். இந்த ஒரு ரியலைசேஷனுக்கு நம்ம வந்து விட்டோம் என்றால் நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், சின்ன பிரச்சனையாக இருக்கலாம், பெரிய தலைக்கு மேலே போன பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், எல்லாவற்றையும் நம்ம அழகாக செய்து முடிக்க முடியும். நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்வோம், ஒரு சுகவீனம் வந்து நான் உடனே போய் இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணுறது, ஐயோ இதுக்கு இந்த சிம்டம் இருந்தால் இதுக்கு என்னவா இருக்கும், இதுக்கு என்ன மாதிரி ரெமெடிஸ் பண்ணணும், என்ன மாதிரி மெடிசின் சாப்பிடணும், எந்த டாக்டர்கிட்ட போகணும், அப்படி இப்படின்னு நிறைய ரிசர்ச் தான் பண்ணுவோம் உடனே. அப்படி இல்லாதபடி, கர்த்தாவே எனக்கு இந்த வயிறு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது, இந்த தலை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது, சின்ன விஷயங்களாக கூட இருக்கலாம் இல்லையா. பெரிய பிரச்சனைகளுக்கு ஒருவேளை நம்ம கடவுள்கிட்ட போவோம், ஆனால் சின்ன பிரச்சனைகளுக்கு கடவுள்கிட்ட போகிறத நம்ம உடனே போகிறதில்ல. எனக்கு நான் என்ன செய்யணும், கர்த்தாவே நான் இந்த என்னுடைய வெயிட் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, இந்த சுகர் ப்ராப்ளத்துலேருந்து எனக்கு வெளியே வரவே முடியல, எப்போ பார்த்தாலும் எனக்கு தலைவலிக்குது, சரியாக தூங்க முடியல, இப்படி சின்ன பிரச்சனையாக கூட இருக்கலாம். அவரிடத்துல போகும்போது அவர் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுப்பார். இந்த சாப்பாடை சாப்பிடணும், இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும். அவர் நமக்கு அந்த அழகான மெல்லி சத்தத்தில் நமக்கு சொல்லி இருக்கிற வார்த்தை நம்ம கேட்டு செஞ்சோன்னா வாழ்க்கை நம்ம பீஸ்ஃபுல்லாக சமாதானமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அநேக நேரங்களில் நம்ம சுற்றியில் இருக்கிறவங்க மூலமாக ஏதாவது பிரச்சனை வந்துடும், யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க, இல்லைன்னா நம்ம அவங்களுக்கு நம்ம செய்து ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போய் ஒரு பிரச்சனையாக போயிடும். நேரத்தில் ஐயோ இதை நான் எப்படி செய்கிறேன், யார்கிட்ட பேசி இதை சால்வ் பண்ண அப்படின்னா நம்ம போட்டு தலையை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்போம். அப்படி இல்லாமல் முழங்கால் போடுங்க, முழங்கால் போட்டு ஜெபிங்க. கர்த்தர் அதை எப்படி சால்வ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாரோ அழகாக செஞ்சு கொடுப்பார். எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கள் போயிடும், எல்லா பிரச்சனைகளும் போயிடும். கர்த்தர் ஒரு சமாதானமான வாழ்க்கை கட்டளையிடுவார். குடும்பங்களுக்கு வெளியே, மற்றவர்கள் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, நம்மளுடைய படிப்பு விஷயத்தில், நம்மளுடைய வேலை பார்க்குற இடங்கள் விஷயத்தில், நம்மளுடைய பண தேவைகள், நம்மளுடைய ஹெல்த்தில், எதுவாக நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் தேவை. அநேக நேரங்களில் ஜெபிக்கிறதுக்கே ஒரு சோர்வு தட்டி போய் இருக்கும். ஐயோ ஜெபிக்கிறதுக்கு உட்காந்து பைபிள் படித்தா தூக்கம் வரும், பைபிள் படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனிதிங் 100% கேரண்டீட், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஏசப்பாக்கிட்ட போனால்
உடனே அவர் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தருவார். அவருடைய அவருடைய கரத்தை பிடித்துக்கொண்டு நம்ம போய்விடலாம். அப்போ அதை தான் திரும்பவும் நம்ம படிப்போம். மத்திய 19:26 எல்லாவற்றையும் செய்ய அவரால் கூடும். இந்த கொலோசியர் 3:12 சொல்லியிருக்கிறது, கடவுளுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் போல ஒரு ஹம்பிளான ஒரு இதயத்தோட, ஒரு கம்பேஷனேட் ஹார்ட்டோட, பொறுமையோடு நம்ம அவருக்காக காத்திருக்கும் போது அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வசனத்தை ஞாபகம் வைத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 3:5 எல்லாம் எனக்கு அவராலே கொடுக்கப்படுகிறது, எதையாயிலும் நான் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தகுதி எனக்கு இல்லை, எல்லாம் எனக்கு அவரால் கூடும். இந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அப்போ நம்ம பயிற்சி செய்து கொண்டே இருப்போமானால் நம்ம அதில் பெரிய ஆட்களாயிடுவோம். நம்ம எல்லாத்துக்கும் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுவோம். நிறைய நேரங்களில் ஒரு உட்கார்ந்துருந்து ஜெபித்து இந்த காரியத்துக்காக என்ன செய்யணும்னு சொல்லிட்டு போராடி ஜெபிக்கிறதுக்கு சில நேரம் நமக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. அப்போ ஐயோ ஓகே, நான் ஈவினிங் நான் ஜெபிக்க போகிற நேரத்தில் நான் இதை கேட்பேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் மறந்துடுவோம், இல்லை வேறு ஏதாவது வேலை வந்துடும். அப்போ அதுக்குள்ளே உட்காந்துருந்து கடவுளுடைய பாதத்தில் உட்காந்து ஜெபிக்கிறதுக்கு கூட அப்படி நேரம் இல்லாத அளவுக்கு சில நேரம் ஒரு சுச்சுவேஷன்ஸ் கூட இருக்கலாம். அதற்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு காரியம், எந்த பிரச்சனை எப்போ வந்தாலும், ஒரு சின்ன ஒரு தாட்டு வந்தாலும் அந்த செகண்டே ஜெபிச்சிருங்க. இது எப்படி முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஜெபிக்கிறதுக்கு இடம், பொருள் இவெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. எங்கே இருக்கோம், எந்த இடத்துல இருக்கோம், நின்றுக்கிட்டு இருக்கோமா, உட்காந்துக்கிட்டு இருக்கோமா, படுத்துக்கிட்டு இருக்கோமா, எதையும் பற்றி யோசிக்க வேண்டாம். ஒரு செகண்ட் அந்த செகண்டில் கர்த்தாவே இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, நீங்கள் எனக்கு பொறுப்படுத்திக்கொள்ளுங்க, அவ்வளோதான். பெரிய பெரிய நீண்ட ஜெபங்களை ஜெபம் பண்ணுறதுக்கு எல்லா நேரத்திலும் நமக்கு முடியாது. உட்கார்ந்துருந்து வேதத்தை தியானிக்கிறதுக்கு முடியாமல் இருக்கலாம். ஆனால் இம்மீடியட்டாக அந்த செகண்டு கர்த்தாவே இப்படி ஒரு சேலஞ்சான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது, இப்படி ஒன்று வருது, இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்க போகிறேனோ கர்த்தாவே எனக்கு ஞானம் தாங்க, எனக்கு இதை சரி பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணால் அந்த நேரத்தில் அவர் நமக்கு பொறுப்படுத்திக் கொள்வார். சில நேரத்தில் அநேக காரியங்களை ஒரே நேரத்தில் வந்து நிற்கும். வீட்டில் உள்ள ஒரு பிரச்சனைகளாக இருக்கும், வெளியே உள்ள பிரச்சனைகளாக இருக்கும், ஆஃபீஸ் வேலையாக இருக்கும், எல்லாம் அப்படி தலைக்கு மேலே விழுற மாதிரி இருக்கும். ஐயோ இது எப்படி நான் செய்ய போகிறேன், எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாமா அப்படிலாம் கூட நமக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையில் செல்லையில் நாம் போவோம். அந்த நேரத்தில் சோர்ந்து போகாதபடி அப்பவும் போய் நம்மளுடைய பலத்தில் சார்ந்திருக்காதபடி கர்த்தாவே நான் என்ன செய்யணும், இப்படி ஒரு 10 காரியம் என்னை சுற்றி வந்திருக்கலாம், 2 காரியம் என்னை சுற்றி வந்திருக்கு, 2 ஒரே இடத்துல நான் செய்ய வேண்டியது இருக்குது, இதை செய்கிறதுக்கு என்னால் முடியலையேன்னு கேட்கும்போது அவர் என்ன தான் செய்வாரோ எப்படி செய்வாரோ தெரில, அந்த காரியங்கள் எல்லாத்தையும் லகுவாக்கி நம்ம தேவையில்லாத காரியங்களை நம்ம விட்டு எடுத்து போட்டு நம்ம காரியங்களெல்லாம் ஈஸியாக்கி அழகாக நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாக அவர் செய்து முடிப்பார். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் திரும்ப நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு காரியம். என்னுடைய ஒர்க் பிளேஸில், என்னுடைய வீட்டு காரியங்களில் எப்பப்பெல்லாம் என்னால் முடியல கடவுளே, அப்படி என்ன சின்ன காரியமாக இருந்தாலும் சிறு விஷயமோ பெரிய விஷயமோ அவர்கிட்ட போகும்போது அவர் எனக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருக்குறாரு. இது நீங்கள் ஒரு வேளை செய்து கொண்டு தான் நல்லது. இன்னும் அதிகமாக அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையில் நீங்கள் அதை செய்யுங்க. ஒருவேளை ஓகே எல்லாத்துக்கும் சோர்ந்து போகிற சுச்சுவேஷனில் நீங்கள் இருப்பீங்கன்னா இன்றைக்கி ஒரு காரியத்தை செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தமா இருந்தாலும் உடனே ஒரு செகண்டு ஜபித்து விட்டு அவருடைய அப்படி அவருடைய கோட்டில் போட்டுடணும். அவரிடத்துல அவரை தூக்கி போட்டுட்டு கர்த்தாவே நீங்கள் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க, எனக்கு ஞானம் கொடுங்க, எனக்காக யாவரையும் செய்து முடிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, நீங்கள் எனக்காக செய்து முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்யும்போது கர்த்தர் யாவையும் பொறுப்படுத்திக்கொள்வார். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லப்படுறது, நம்ம மேலே வைத்திருக்கிற சுய நம்பிக்கையை விட்டு விடுங்கள். தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கையை அதிகப்படுத்துங்கள். 100% தேவன் மேலே நம்பிக்கையாயிருங்கள். நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையை, சுய நம்பிக்கையை விட்டு விடுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக வாய்க்க பண்ணுவார். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை ஹாப்பியாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் அவரிடத்துல போங்க, கற்றுக்கொள்ளுங்க. அவர் நமக்கு ஒரு ஃப்ரெண்டு போல், ஒரு தகப்பன், ஒரு தாய், ஒரு நண்பன், ஒரு பிக் பிரதர், ஒரு அண்ணன் போல், ஒரு சகோதரி போல், ஒரு நல்ல ஃப்ரெண்டு போல், எல்லாவற்றையும் ஓப்பனாக சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஃப்ரெண்டு போல் அவர் நமக்கு ஒரு மைட்டி வாரியர், அவர் மிகப்பெரிய பராக்கிரமசாலியாக, சகலத்தையும் படைத்த தேவாதி தேவனாக, உங்களையும் என்னையும் ஒரு உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவராக, கண்ணின் மணி போல் நான் உங்களை பாதுகாப்பேன்னு சொல்லி அப்படிப்பட்டவராக, ஒரு தகப்பனை போல தோளில் சுமக்கிறவராக, ஒரு தாயை போல நேசிக்கிறவராக, எல்லாவற்றிற்கும் எல்லாமாக இருக்கிற என் தேவனாய் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் 100% நம்பும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார். உங்களையும், உங்களுடைய குடும்பத்தையும், உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்து முடிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களால் எதையாகிலும் செய்யக்கூடும் என்று நாங்கள் நினைக்கிறதுக்கதாக நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி உம்மாலே
உண்டாயிருக்கிறது. எங்களுடைய தகுதி உம்மாலே உண்டாயிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையும் இதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பழக்கி வைத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு மேலும் உம்முடைய கரம் வந்து அமரட்டும். அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, அவர்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா காரியத்தையும் அவங்களுக்கு நீங்கள் ஜெயமாக மாற்றி கொடுங்க. இயேசு மூலம் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். Thank you. God bless you. See you again tomorrow.